ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இன்று தமிழ்நாட்டிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு மேற்கு வங்க கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் நினைக்கிறேன். குறிப்பாக தேர்தல் காலத்தில் எங்களுடைய கூட்டணிக்கு நட்சத்திர பேச்சாளராக அவர் இருந்திருப்பார், இது வரைக்கும் இருந்திருக்காரு. தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான போக்கை கொண்டவர். தமிழ்நாட்டு ஒரு சாதனை மிகுந்த வளர்ச்சியின் பாதையில், ஒரு சமூக நீதியின் பாதையில் கடினமான ஒரு பல்வேறு அரசுகளின் மக்களுடைய உழைப்பில் உருவான ஒரு மாநிலத்தை தொடர்ந்து ஒரு 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 பலவீனமான மாநிலமாக, மோசமான மாநிலமாக சித்தரிச்சுட்டே இருந்தார். திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிக்க முயற்சி பண்ணார். ஆளுநர் மாளிகை ஒரு அதிகாரப்பூர்வமற்ற பாஜக ஆஃபீஸ் மாதிரி அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். அதையெல்லாம் தாண்டி அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்றால் பாஜகவும் அதிமுகவும் இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மிக நிச்சயமா 3வது இடத்துக்கு தான் போகும். பாஜக இருக்கிற ஒரு கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிக நிச்சயமா வாக்களிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் ஆளுநர் ரவி எனக்கு தெரியாம அப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிச்சயமா மேற்கு வங்க தேர்தலில் ஆளுநர் ரவி மம்தா பானர்ஜி அவர்களுடைய டிஎம்சி தேர்தலில் வின் பண்றதுக்கு ஒரு பெரிய உதவியா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யூஎஸோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிக்கை இது. அடுத்த 30 நாட்களுக்கு இந்தியா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி இன்னொரு நாடு கட்டளை போட முடியாது. இந்தியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியா இல்லை ட்ரம்பாங்கிற கேள்வி எழுது. இந்தியாவிலேயே பலவீனமான ஒரு பிரதமரா நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்காரு. இந்தியா எங்க ஆயில் வாங்கணும், எவ்வளவு நாளைக்கு வாங்கணும், எவ்வளவு வாங்கணும், என்ன மாதிரியான கொள்கைகளை வைக்கணுங்கிறதையெல்லாம் யூஎஸ் முடிவு பண்ண முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக வேதனை அளிக்கக்கூடிய வகையில் நரேந்திர மோடியின் ஆட்சியில் இந்தியாவினுடைய கொள்கைகளை அமெரிக்கா தான் தீர்மானிக்குது. ஏன்னா பாஜக, நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சர்கள், அதானின்னு பல பேர் யூஎஸ் அரசாங்கிட்ட சிக்கியிருக்காங்க. அந்த மாதிரியான ஃபைல்ஸ், அந்த மாதிரியான ஆதாரங்கள்லாம் வெளிவந்தால் ஒரு பெரிய பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படுங்கிறதுக்காக இந்தியாவினுடைய இறையாண்மையும் இந்தியாவுடைய எதிர்காலத்தையும் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு அடகு வைக்கிறார். இது கடுமையான கண்டனத்திற்குரியது. இதற்கு மிக தீவிரமாக வலிமையான ஒரு எதிர்வினையை பிரதமர் ஆற்ற வேண்டும் நான் நினைக்கிறேன்.